ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி இந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, நீர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னீங்களப்பா. உங்களுடைய பாதபடியிலேருந்து உண்மை வணங்குகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவர். நீர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. உண்மை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அடிமை நேசன் குப்பையுமாகிய எங்களை நீர் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன் தந்து, ஆரோக்கியத்தை தந்து, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருப்பதற்காக கொடி ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிறேன். என்னில் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தினப்பா. நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். எஸ்ப்பா, அந்த மண்ணின் வாழ்க்கையிலே விண்ணவராகி உங்களுடைய சாயலை நாங்கள் தரித்திருக்கிறோம்ப்பா. உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நம்ம இந்த வசனங்களை, வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இல்லை, நம்ம பெரிய அளவில் ஒன்றும் நம்ம பெருசாக விசாரமாக இது பண்ணுறதில்ல. வேத வசனத்தை வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம ஆராதிக்கிறோம், வெளியில் போகிறதில்ல. வசனங்கள் இப்படி சொல்லியிருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் முடிஞ்சிடும், ஒரு அதிகாரம் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பிரசங்கம் முடிஞ்சிடும். இதில் நம்ம வாசித்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம உட்கொள்கிறோம். நம்ம ஏற்கனவே வேதத்தை நிறையா படிச்சிருக்கிறோம். வேதத்தினுடைய ஆழங்கள் எல்லாம் நமக்கு ஓரளவு ஆண்டவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். வேதத்தில் ரகசியங்களும் நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், வசனங்களை ஆராயும் பொழுது அதை நம்ம ஒன்று செய்யணும்னா புது பலன் அடைவோம். கொஞ்சம் கத்தருக்குள்ளே வளருவோம். ஒரேடியாக மொத்தம் வளர்ந்துட முடியாது, சிறுக சிறுக தான் வளரணும். கொஞ்சம் கேட்டு தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சிந்தனையும் நம்முடைய இருதயத்தையும் ஸ்திரப்படுத்த வேண்டும். நம்ம கடந்த காலங்களே உபாகத்தில் ஆகமங்கள் 5 மோசே எழுதினது. ஆதியாகமம் வித்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். ஆதியாகமத்தை எல்லாமே எழுதினது பூரா மோசே தான். ஆனால் மோசே அவன் அந்த காலத்தில் இல்லை. அவன் அதுக்கு பிறகு தான் பிறக்கிறான். அவன் எகிப்தில் போய் தான் அவன் பிறக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் இருந்துச்சுன்னா ஆதியாகமத்தை அவனுக்கு அக்னிக்குள்ளே இருந்து தேவன் சொல்ல சொல்ல அந்த ஆதியாகமத்தை அப்படியே எழுதுகிறான். அதுதான் நமக்கு என்னென்னா வேத வாக்கியமாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் ரொம்ப முக்கியம், வித்தின் புஸ்தகம். அந்த வித்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதிலிருந்து வந்தது தான் இது. அப்போ என்ன சொன்னால் நம்ம கருத்தை ஆராயணும். வேத வசனம்லாம் தேவ ஆவினால் எழுதப்பட்டது, தேவ மனுஷர்கள் எழுதுனது. அதனால் வேத வசனம் இப்படி சொல்லியிருக்குன்னா அது ஆமென் என்று இருக்கிறது. அதனால் உறுதி பண்ணப்பட்டது. ஆமென் என்றுனா உறுதி பண்ணப்பட்டது. அந்த வசனங்களை நம்ம தியானித்து கொண்டு வருவோம். கடந்த காலங்களே நம்ம என்ன சொன்னால் ஆகமில்ல 5 ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகமத்தில் நம்ம கடைசியில் வந்தாச்சு. இதில் 36 அதிகாரங்கள் இருக்கிறது. நம்ம கடைசியில் 30 அதிகாரம் தியானிக்க இருக்கிறோம். இது வரைக்கும் முடிச்சிட்டோம், இனிமேல் இருக்குது. அப்போது நம்ம என்ன சொன்னால் நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் ஒரு காற்றுல ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது சிந்தனையில் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பார். அப்போ நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்ம மெசேஜுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னால் கொஞ்சம் ஆழமாக செல்லலாம். பிரசங்கிக்கம் இல்லாட்டா நம்ம கேட்க முடியாது, அர்த்தம் புரிய முடியாது. ராஜாவுடைய கந்தேக மந்திரிக்கு பிலிப்பி சொன்னும்போது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறான். அப்போ என்ன சொன்னால் வேத வசனத்தை கேட்கணும். வேத வசனத்தை நம்ம கேட்கணும், உட்கொள்கிற மாதிரி தான். காது உட்கொள்கிற மாதிரி சிந்தனையில் போய், இதயத்தில் போய் நம்மளோட சிந்தனையில் என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். யோசிக்கும்பொழுது அது வரும். கடந்த காலங்களில் நம்ம 29 அதிகாரம் முடிச்சோம். 30 அதிகாரத்தில் சில வசனங்களை படிக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாவுமாகிய இந்த காரியங்களெல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் துரத்தி விடப்பட்ட எல்லா ஜாதியிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து உன் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கப்படியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சரீரத்துக்கு செவி கொடுத்தால்
உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறையடித்த எல்லா ஜாதிகளிலிருந்தும் இருக்கிற உன் திரும்பி சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கிருந்து உன்னை கூட்டி அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்து கொடுத்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கல உன்னை பெருக பண்ணுவார். இது பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபம் கொடுத்துருந்தார் ஆண்டவர். இப்படிலாம் செஞ்சால் சாபம் வந்துடும். அப்போ உடனே வேறு ஜாதி இடத்துக்கு கொண்டு போனாலும் நான் உன்னை அங்கேருந்து திருப்பி கொண்டு வரேன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொன்னால் ஆண்டவர் என்னென்னா மன்னிக்கிற தேவனாக இருக்கார். சொந்த ஜனங்கள் தப்பு பண்ணும்பொழுது கொஞ்ச காலம் ஆண்டவர் விட்டுருவார். இதெல்லாம் பின்னால் நடந்திருக்கு. பின்னால் அந்த ராஜாக்கள் காலத்தில் அதெல்லாம் தாண்டி போகும்போது அவங்க அடிமைப்பட்டு இஸ்ரவேல் பாபிலோன் அடிமைப்பட்டு போகும்போது இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டாங்க. திருப்பி நான் கொண்டு வரேன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதம் சாபமாக இந்த காரியங்களெல்லாம் உண்மையில் வரும்போது நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும். ஆசீர்வாதம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோங்கிற மாதிரி நீங்கள் தேவனை பின்பற்றும் பொழுது நன்மை செய்கிறது. அவர் தீங்கிக்குள்ள தேவன் அல்ல. ஆனால் நன்மை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் சாபமும் வச்சிருக்கிறார். நீ என்னை தேடாட்டா உனக்கு சாபம் வரும்னு சொல்கிறார். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதம் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வரும்பொழுது ரெண்டு காரியமும் வரும். ஆசீர்வாதம் வரும், சாபமும் வரும். பின்னால் வந்துச்சு. அதை சொல்கிறார். நீ உன் தேவனாய கர்த்தர் தூரத்தில் விடப்பட்ட எல்லா ஜாதியிடத்திலிருந்து போயிருக்கும் போது நீ என்ன உன்னை செதறடிச்சிட்டாரு. அந்த யூத ஜனங்களை ஆண்டவர் இயேசுவானவரை சிலுவையில் அடித்ததுனால ஆண்டவர் என்ன அவங்கள செதறடித்தார். 1947 தான் அவங்க ஒன்றுபட்டு இஸ்ரவேல் கோத்திரம் வந்துச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று கூடி அவங்க தேசத்தை பிடிக்கிறாரு. அவங்கள செதறடித்தார். அதெல்லாம் இப்போ நடந்திருக்கு. ஆனாலும் ஆண்டவர் வேதத்தில் இது எப்போ எழுதி வச்சிருக்காரு? 6000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கிறார். 6000 யோசித்து பாருங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாலே தேவன் இந்த எல்லாமே எழுதி வச்சிருக்கிறார். உன் தேவனாய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதியிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து இது எல்லாமே நடக்கலை. இது எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார். இப்படிலாம் ஆகுங்கிறத மோசே மூலமாக அவங்க பாலும் தேர்ந்து ஓடுற கானான் தேசத்துக்கு போகலை. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் இவங்களை எல்லாம் அந்த இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அதை சிஷ்டாந்தமாக அதை தீக்கு தரிசனமாக மோசே அவங்களுக்கு சொல்கிறான். எல்லா ஜாதிகளத்திலும் போயிருக்கும்போது உன் இருதயத்தை சிந்தனை செய்து போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து அங்கே போய் தான் நீ அடிமைப்பட்டிருக்கும் போது சிந்தனை செய்வா. அதுக்கு மட்டும் அதுக்கு தட்டி நீ சிந்தனை செய்ய மாட்டா, தேவனை மறந்துடுவா. அங்கே அடிமைப்பட்டிருக்கும் போது தான் தேவனை நோக்கி கூப்பிடுவா. இந்த சிம்சோன் கடைசி நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா? அது எவ்வளோ இதாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க அடிமைப்பட்டு எல்லா பாடுகளும் படம் போது தான் நீ என்னை சிந்தனை செய்வான்னு அதை எழுதுறாரு. முன்னோக்கிட்டு நடக்கலை, ஆனால் ஆண்டவர் எழுதுறாரு இனிமே தான் நடக்க போகுது. நீ உன் இதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கப்படியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் வேதத்தின்படி நடக்கணும். அதான் அவனுடைய சத்தம். அதான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் முழு இதயத்தோடு பண்ணணும். அறகுறை இருதயம் பாதி இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும், பாதி இருதயம் வேற எங்கேயா போயிடும். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதிக ப்ரெஷர் இருக்கும். சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண விடவே மாட்டான். அந்த ப்ரெஷர்காரன் நம்மளை நெருக்கிக்கிட்டே இருப்பான். அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறாரு. முழு இதயத்தோடும் சின்ன ஜெபம் பண்ணும். பாவியாகி என்மேல் கிருபையாருன்னு சொன்னது சின்ன ஜெபம் தான் கேட்கும். அதனால் உலகப்புறமாக நம்ம நெருக்கக்கூடாது. அதெல்லாம் சின்ன ஜெபம். மனதை கட்டணும். தன்னுடைய மனதை கட்டி முழு மனதோடும் முழு ஆவியோடும், அதான் மேலே அர்த்தம். உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். இதயத்தில் முழுவதும் தேவன் தான் இருக்கணும். மனுஷன்தான் பல விதமான உபாயங்களை பண்ணி நம்மளை நெருக்குவான். இந்த முள்ளில் பட்ட நெருக்கு போல் வசனத்தை கேட்க விடாதபடி சாத்தான் முள்ளுக்குள்ளே கொண்டு நெருக்குவான். விதை முள்ளில் உள்ள இடத்துல விதைக்கக்கூடாது, நல்ல நிலத்தில் படணும். அப்போ என்ன சொன்னால் அந்த முள்ளெல்லாம் களைகளெல்லாம் பிடுங்கி போடணும். ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட தான் ஆண்டவரே இந்த களைகள் எல்லாம் அந்த முள்ளெல்லாம் நெருக்குது, ஆண்டவரே வசனத்தை கேட்க விடாது அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் அதை பிடுங்கி நம்மளை கொத்தி ஏறு போட்டு நமக்கு என்ன செய்வார்? நம்ம வளர வைப்பார். நீ உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு அவருடைய வேதத்துக்கு செவி கொடுத்தால் அவருடைய
சத்தத்துக்கு செவி கொடுத்தால்னா அவருடைய வேதத்துக்கு அவர் நியாயப்பிரமாணத்தையும் நம்ம மற்ற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுத்தால் உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. உடனே ஆண்டவர் பிள்ளை இல்லை என்ன இருந்தாலும் ஆண்டவருக்கு அவர் சொந்த பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதனால் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்மகிட்ட இப்போ சொல்லும்போது ஆண்டவர் தெரியும். நம்மளும் ஒன்று தான். அவங்களோட நம்ம ஆண்டவர் நிறைய கிரேஸ் தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விட அவரை நம்ம இயேசுவானவர் நம்ம ரட்சகராக தேடும் பொழுது அதிக கிரேஸ் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் இருதயத்தின் நினைவு அப்படியே ஆண்டவருக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. உனக்கு நீ சிறைப்பட்டிருந்தா, நீ எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் நஷ்டப்பட்டிருந்தாலும் உன் சிறையிருப்பை உடனே திருப்பார். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனத்தில் நம்ம அண்டிக்கொள்ளும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். அடிமைப்பட்டிருக்க மாட்டா. உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உடனே அவர் மனஸ்தாப்படுவார். தீங்குக்கு மனஸ்தாப்படுற தேவனாக இருக்கிறான்னு சொல்கிறார். நம்ம படிப்போம், இதில் நம்ம திக்குதிர புஸ்தகங்கள் இருக்குது. அப்போ தீங்குக்கு அவர் மனஸ்தாப்படுவார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி தான், ஆனாலும் அவர் தீங்கு வரும்பொழுது அவர் மனஸ்தாப்படுவார். அதான் அவன் சொல்லுவான், யோனா நீர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சார்ந்தும் மிகுந்த கிருபை உள்ள தேவன், நீர் அழிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு அழிக்கணும்னு என்ன இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தி காட்டார். நீ எனக்கு நீ நடாததுக்காக நீ பரிதவிக்கிறையே, 140,000 நான் பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ நினச்சேன்னா ஆண்டவரை தேடும் பொழுது அந்நிய ஜாதினாலும் சரிதான், அந்நியனாலும் சரிதான், தேவரை நோக்கி இயேசுவானவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உடனே செவி கொடுப்பார். உன் இதயத்தை பார்ப்பார். உன் இதயத்தில் தேவனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது, தேவனுடைய வசனங்கள் எப்படி இருக்கிறது, அவருக்குள்ள ஆவிக்குரிய தன்மை நமக்கு எப்படி இருக்கிறது ஆண்டவர் நம்மளை சோதிச்சு அறிஞ்சிக்கிட்டே இருப்பார். முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதியிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். நீ எல்லா ஜாதியிடத்திலும் சிதறடிக்கப்பட்டிருக்கா, அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு இருக்கா, அந்நிய தேசத்தில் மாட்டிக்கொண்டிருக்கா, உன்னை அங்கேருந்து திருப்பி கொண்டு வந்துடுறார். திருப்பி சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும், அதை வானத்துலேருந்து கடைசி தூரத்தில் அந்த பூமி உருண்டையில் கடைசியில் நீ அங்கே இருந்தாலும், திசை மட்டும் துரத்துண்டி இருந்தாலும், அங்கே நீ போய் துரத்துப்பட்டு அங்கே நீ வாழ்ந்தாலும், அங்கே இருந்து உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருந்து உன்னை கூட்டி அங்கிருந்து உன்னை கொண்டு வந்த அங்கேருந்தே உன்னை கொண்டு வந்துடுவார். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் கொண்டு வந்தார். பல நாடுகளில் சிதறடிக்கப்பட்டாங்க, ஒன்று சேர்ந்தாங்க. அதே மாதிரி உன்னை கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறார். உங்கள் பிதாக்கள் சுதந்திரிக்கிற தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் அதிலே உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். பார்த்தீங்களா, பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுன்னு சொல்லிட்டார். பிதாக்களே பெருகினாங்க, 70 பேராக போனாங்க, 7 லட்சம் பேராக வந்தாங்க. திருப்பி அந்த சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணல் போலவும் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே அவங்க பெருகிட்டாங்க. ஆனாலும் திரு நேரம் தவறு செய்யும் போது சிதறடிக்கப்பட்டாங்க. திருப்பி ஒன்று அங்கேருந்து நான் கொண்டு வந்துடுவேங்கிறாரு. தேவன் எவ்வளோ நீதிபராக இருக்கார் பார்த்தீங்களா. அவர் அப்படியே விட்டுறதில்லை. அவர் ஒன்றை கையை பிடிச்சாச்சுன்னா கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ப்பார். அதான் அர்த்தம். உன் பிதாக்கள் சுதந்திரிக்கிற தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் அதிலே உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவார். பெருத்த ஜனமாயிருவாங்க. அவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்பொழுது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. வானத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். பூமியில் தன்னால் விளையும். அவ்வளோ ஆசீர்வாதம் மனுஷன் கொடுக்கவே முடியாது. மனுஷன் காசு பணங்கிறத ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒழுங்காக இது பண்ண மாட்டான், பெரிய இது பண்ணுவான். அந்த காசுங்கிறது கொடுத்தனால பல உபாயங்களை பண்ணுவான். ஆனால் தேவன் அப்படி செய்கிறதில்ல. உன்னை ஆசீர்வதிக்கும் போது வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் பட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன்கிறார். உன்னை பெருகு பண்ண உன் தேவனாய கர்த்தர் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. பார்த்தீங்களா, விருத்த சேதனம் சொல்கிறார். இதெல்லாம் நடக்கலை, அவங்க யோர்தானை கடந்து போகலை. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன சொன்னால் தீர்க்க தரிசனமாக மோசே மூலமாக சொல்லிகிட்டே இருக்கிறார். உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. உன் சந்ததி வந்துக்கிட்டே இருக்கும். விருத்த சேதனம் பண்ண விருத்த சேதனம் எதுக்காக பண்ணுறாங்க? அவரோட உடன்படிக்கை பண்ணுறது. இது கர்த்தருடைய பிள்ளை என்பதை உடன்படிக்கிறது. இருதயத்தில் விருத்த சேதனம் போட்டிருக்குல்ல, இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. மாம்சத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் செய்யப்படுற விருத்த சேதனமே விருத்த சேதனம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன் சொல்லிட்டு பவுல் கற்பிப்பார்.
அப்போ அந்த மாதிரி தான் முறை. அதை தான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியார் இருதயத்தையும் விருத்த செய்யணும் பண்ணி, இருதயத்தையில் தான் விருத்த செய்யணும். விருத்த செய்யணும் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகஞ்சர் மேலும் சோர பண்ணுவார். இந்த சாபங்கள் எல்லாம் உன்னை துன்பப்படுத்தின சத்துருக்கள் மேலும் பகஞ்சர் மேலும் ஆண்டவர் அனுப்பிடுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனையெல்லாம் கற்பனையின்படி செய்வாய். பார்த்தீங்களா, நீயோ ஆண்டவரை நோக்கி கூடும்போது, அவங்களை தேவனை நோக்கி கூடும்போது உடனே அவரை என்ன சொல்ல சொந்த ஜனத்துக்கு வர வச்சு, சொந்த தேசத்துக்கு வரவழைச்சி, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்க அவருடைய எல்லா கற்பனையின்படி செய்வேன். நான் உனக்கு கற்பிக்கூடாது எல்லா கற்பனையின்படி செய்வாய்ன்னு சொல்கிறார். செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகளையும் எல்லா வேலைகளையும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகத்தின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிமளம் உண்டாக செய்வார், பரிபூரணம் உண்டாகாமல் செய்வார். பார்த்தீங்களா, அப்போ தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையும் செய்வாய். நான் உனக்கு கற்பனை அவர் எல்லா கற்பனையும் அவர் சொன்ன கற்பனையை கை கொள்ளணும். அது இதயத்திலே இதயமாக பலகையில் நம்ம என்ன எழுதி வச்சிருக்கணும். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கையில் செய்யும் எல்லா வேலைகளிலும், அப்போ உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன் கைகள் செய்கிற எல்லா வேலையிலும், அவர் சொல்கிற முக்கியமானது இது, உன் தேவனாய கர்த்தர் உன் கையில் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனிகளிலும், பிள்ளை வளர்றது, பிள்ளை சந்ததி வர்றது, அதான் கற்பத்தின் கனி. அதான் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகத்தின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன்னை பரிபூரணம் உண்டாக செய்வார். உனக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கும். அவர் பரிபூரணம் என்ன அர்த்தம்? பூரணப்பட்டு இருக்கிறோம். தேவைக்கு ஆண்டவர் நம்மளை சந்தித்து நம்மளை பெருக பண்ணது தான் பரிபூரணம். அதாவது கஷ்டமானது பரிபூரணம் இல்லை, திருப்தியாக இருக்கிறது தான் பரிபூரணம். அந்த பரிபூரணத்தை செய்வார். எப்போ? எதனால? உன் தேவனாய கர்த்தருடன் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கொண்டு பிழைக்கும்படி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவும் தேவனை நோக்கி இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் செயல் எல்லாம் என்னென்னா தேவனை நோக்கி தான் இருக்கணும், மனுஷனை நோக்கி இருக்கக்கூடாது. மனுஷன் என்ன செஞ்சிருவானோ, அப்படி செஞ்சிருவானோ, இப்படி செஞ்சிருவான்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் கொன்ற உபாயங்களை நம்ம போகவே கூடாது. தெரியும், அவனோட தந்திரங்கள் நமக்கு தெரியாதவே அல்லவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் தந்திரம் பூரா தெரியும். ஆண்டவத்தை நம்ம முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் போகும்பொழுது அவன் என்ன செய்வானா, அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனை ஒன்று செயலிழக்க பண்ணிடுவார் ஆண்டவர். அவன் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாயிடுவான். அவனை ஏமாத்துறதுக்கும் உன்னை ஏமாத்தான் வருவான். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனையும் அவருடைய கட்டளையிலும் கை கொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். பார்த்தீங்களா, அவர் இதெல்லாம் முன்னால் சந்தோஷமாக இருந்தார். இந்த கற்பனையெல்லாம் கை கொள்ளும்பொழுது மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் கை கொள்ளும்பொழுது சந்தோஷமாக இருந்தாங்க. திரும்ப நீ சிதறண்டு போனால, நீ அவரை தேடாமல் போனனால பல நாடுகளுக்கு போய் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் திருப்பி நீ சேரும்பொழுது முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் செய்யும்பொழுது என்ன செய்வான்னா, உன் தேவனாய கர்த்தர் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல, உன் பிதாக்கள் மேலே அவர் சந்தோஷமாக இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய பிதாக்களுடைய மேலே அவர் சந்தோஷமாக இருந்தார், என்னுடைய பிள்ளைகளுங்கிறனால. அப்படி திரும்ப நான் அவன் மேலே சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். சந்தோஷமாக இருப்பார்னு போட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே நடக்கலை. அவனும் கானான் தேசத்துக்கு போகல, அவங்க இதெல்லாம் இப்படிலாம் போகலை. இருப்பார்னு நினைச்சேன்னா ஃபியூச்சர் டென்ஸ், பின்னால் நடக்கக்கூடிய காரியத்தை முன்னாலே சொல்கிறார். நம்ம இப்போ எதில் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம்? உபாவம் 30 ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். மோசே அங்கே போகல, யோர்தானுக்கு போகல இஸ்ரவேல் ஜனங்கள். அதுக்கு முன்னாலே ஆண்டவர் இவங்களுக்கு எல்லாம் கற்பிக்கிறார். நமக்கும் புதிய ஏற்பாட்டின் மக்களாய் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்யறா, மனதிலே இதை தெளிவுபடுத்துகிறார். தேவனிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேணும். உனக்கு முழு அறை வீட்டை பூட்டி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்பொழுது முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அங்கே தான் இருக்கும். நீ வெளிப்புறமாக இருந்தால் கேட்காது. உன் மனதை கெட்டி உள்ளே ஜெபம் பண்ணணும். அந்த ரங்கத்தில் பார்க்குறதே உனக்கு வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பான் இருக்குது. அதுதான் முழு இருதயம். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளையும் நான் இன்று விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல. இது உனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை.
நீ பெருசாக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் தன்னை வருத்திக்கொள்ள அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அதான் ஆண்டவர் சுருக்கமாக சொல்கிறார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளும் உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல, உனக்கு கஷ்டமானதும் இல்லை, தூரத்துலேருந்தும் இல்லை, மறைபொருளும் இல்லை. வேதம் மறைபொருள் இல்லை, கெட்டுப்பொருள் தான் மறைபொருள். ரட்சிக்கப்பொருள் நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்னென்னா அதுக்கு மறைபொருள் இல்லை, சிம்பிள் காரியம், நீ பெருசாக இது பண்ணாண்டா அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். நம்மளை சிருஷ்டித்த தேவனே சொல்கிறார், நம்மளை உண்டாக்கின தேவனே சொல்கிறார், தாயின் கற்பத்திலேருந்து நம்ம வரவழைத்த தேவனே இதெல்லாம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளையிலும் உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்வோம். எங்கள் நிமித்தம் வானத்துக்கறி. நீ உன் இதயத்தில் உடனே அப்படின்னு நினச்சிடான்டா, இது வானத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காண்டா. அதனால தான் எழுதுகிறார், அதை கேட்டு அதன்படி செய்யும்போது நான் உங்கள் நிமித்தம் வானத்துக்கேறி, உங்கள் நிமித்தம் வானத்துக்கேறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறோம் யார் என்று சொல்லத்தக்க, அது வானத்தில் உள்ளதும் அல்ல, அது வானத்திலே அல்ல. வானத்தில் இருந்த அப்பம் யார்? இயேசுவானவர் தான். ஜீவ அப்பம் நானே, அவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அதெல்லாம் மறைபொருளாக அதில் உள்ள இருக்குது. தேவன் வானத்திலிருந்து வந்த இரண்டாவது ஆதாமாகிய வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று பவுல் அதை எழுதுவார். அதான் அது மறைபொருளும் இல்லை, நானே வந்து உன்னை பிரதிட்சமாக இருக்கிறேன். தேவனை இவ்வளோ சமீபமாக பெற்ற ஜனம் வேறு எங்கே உண்டு, வேற கிடையாது அப்படின்னு சொல்கிறார். வானத்துக்கே அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்க, அது வானத்தில் உள்ளதும் அல்ல, அது வானத்தில் இல்லை, அவரே இறங்கி வந்துட்டார் பூமியில், வானத்தில் இல்லை. தேவன் மனுஷருடைய இதயத்திலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தாவியாகிய தேவன் ஒவ்வொருடைய இதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அதான் இல்லை அர்த்தம். அது வானத்தில் உள்ளதும் அல்ல, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும்போது எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து, நாங்கள் என்ன ஒரு கட்டளை கொடுக்கும்போது அது அங்கே இருக்குது, சமுத்திரத்துக்கு அங்கே இருக்குது, அங்கேருந்து கொண்டு வரணும்னு அது சொல்லாதான்னு சொல்கிறார். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக, அது சமுத்திரத்துக்கு அப்பால் உள்ளதும் அல்ல, அது அங்கே உள்ளதும் அல்ல, அது சமுத்திரத்துக்கு அங்கே இருக்கிறது அல்ல, அது இங்கே இருக்குது, நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். தேவன் மனுஷனுக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அவரை நம்ம கண்டுபிடிக்கணும், தேவன் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் பெரியது, அது பெரிய காரியம் இல்லை. வேதத்தின் வாயில தான் என்னை கண்டுகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். வேத வசனங்கள் தான் ஜீவன். சகலம் என் வசனத்தினாலே தாங்குறேன்னு சொல்கிறார். வானம் பூமி ஒளிந்து போய் என் வார்த்தைகளோ ஒளிவுங்கிறார். மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்கிறார். அந்த வசனங்கள் தான் சொல்கிறார் ஆண்டவர். இதை அது சமுத்திரத்துக்கு அப்பா அல்ல, நீ அந்த வார்த்தையின்படி செய்யும்பட்டு இது உனக்கு மிகவும் சவிமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. உனக்கு சவிமமாக இருக்கிறது, உன் வாயில் இருக்குது, உன் இருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? இது நடக்காது, உண்மையே எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருடைய இதயத்திலையும் இருக்குது. தேவனை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் அனைத்துடைய இதயத்திலையும் இந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே இருக்குது. உன் இருதயத்தில் இருக்கிறது, உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எல்லாமே தேவனை புகழ்வோம், உன் வாயில் இருக்குது. ஆனால் நம்ம ஆழமாக அவரை தியானித்து விட சொல்லணும். சும்மா வாயில் வந்து எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. பரிசுத்தாவினால் ஏண்டி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. பரிசுத்தாவில நிறைஞ்சி தான் அவர் தேவன், அவர் பரிசுத்தர்ன்னு சொல்லணும். அந்த வசனம் பவுல் சில நேரத்தில் தெளிவாக எழுதுவார். அந்த இது அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை உட்கொள்ளணும். பரிசுத்தாவினால் தான் சொல்லணும். வாயில் வந்ததெல்லாம் ரொம்ப சொல்லக்கூடாது, வாயில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் உள் உணர்வு நமக்கு தரணும். அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்தேன்கிறார். பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஜீவனையும் நன்மையும், நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரை போல் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. அதானா ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் ரெண்டு இருக்குது. மரணம் இருக்குது, தீமை இருக்குது, ஜீவனும் நன்மையும் இருக்குது. நம்ம ஜீவனை நன்மையும் தான் பற்றி கொள்ளணும். இது சாசுக்குள்ளது, நம்ம தேவனுக்குள்ளதான் பற்றி கொள்ளணும். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமை இந்து உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ரெண்டு வச்சிருக்கிறார், ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. நீ எதை தேர்ந்தெடுப்பா அப்படி சொல்கிறார். நீ பிழைக்கும் பொருட்டு நீ உன் சுதந்திரிக்கப்படுற தேசத்திலே உன் தேவநாய கர்த்தரை உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் தேவநாய கர்த்தரில் அன்பு கூற அவர் வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன், நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்கிறாரு.
அவருடைய கட்டளை, அவருடைய நியாயப்பிரமாணம் எல்லாமே தெரியும். இதயத்தில் நியாயப்பிரமாணம் இருக்குது, கட்டளை இருக்குது, சுத்த சுவாதீனமாகவே எல்லாருடைய இதயத்திலும் இருக்குது. எது தவறு, எது தீமை, எது நன்மைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அவன் அஞ்ஞானமாக இருந்தாலும் சரி தான், இது தீமை, இது நன்மைன்னு தெரியும். அவன் சாதி செய்ய கொடுத்தான்னா நன்மையை மறந்து தீமையை மட்டும்தான் எடுப்பான். நன்மையான காரியங்களை எடுக்க மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, நன்மை தெரியும். நன்மை தெரியும் போது தீமையினுடைய வேல்யூ பூரா தெரியும். இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ என்னென்னா நம்ம அதை வெறுக்கணும், அது தீமையை வெறுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கேளாதபடி உன் மனம் போதித்து இழுப்புண்டு போய், அது அப்படின்னா கற்பனையிலும் கைக்கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் போதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை செவிப்பாய். ஆனால் பார்த்தீங்கன்னா உன் மனம் புத்தி நீ மாறும் பொழுது நீ கேளாதபடிக்கு, நீ கேட்காமல் இருக்கக்கூடாது, கேட்கணும்னு சொல்கிற. நீ கேளாதபடிக்கு உன் மனம் போதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை தணிந்து அவர்களை சேவிப்பாயானால், வேற தேவர்களை பணிஞ்சு அவர்களை சேவிப்பாயானால் திமிரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார். வேற தேவரை சேவிக்க வேண்டாம். தேவன் பரிசுத்தர், அவனுக்கு ஏற்ற காலங்கள் நமக்கு எல்லாம் அவர் மேலே நம்ம கொஞ்சம் கூட எரிச்சலோ மற்ற கோபங்களோ வைக்கக்கூடாது. அது ஒரு சின்ன புள்ளி கூட இருக்கக்கூடாது. துர்க்குணம் நம்மளை சொல்ல சாத்தான் சொல்லி தூண்டுவான். அவனுடைய வேலை தூண்டுதல்கள் தான். ஆனால் அவனை ஜெயிக்கான்னு பார்க்குறதுக்கு தான் அவனை சில நேரத்தில் யூஸ் பண்ணுவார். அவரை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீ சுதந்திரிக்கப்படுற யோதானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாய் வாழாமல் நிச்சயமாக எழுந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, நீ அவன் அந்நிய தேவர்களை நீ சேவிச்சா என்ன செய்வானா, நீங்கள் சுதந்திரிக்கு போகிற யோதானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாய் வாழாமல் நிச்சயமாக எழுந்து போவீர்கள் என்பதை இன்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீ நிச்சயமாக அழிஞ்சு போவா நீ வேறு தேவனை சேவிச்சாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளை மாதிரி இருக்குது. யோதானுக்கு முன்னாலே கொடுக்குறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். பார்த்தீங்களா, வானத்தின் பேரில் ஆண்டவர் சாட்சியாக வைக்கிறார், பூமியின் பேர்லையும் சாட்சியாக வைக்கிறார். அப்போ எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன். மறைஞ்சு போக முடியாது. வானத்து மேலே சொல்லியாச்சுன்னா அது எப்போதும் சொல்லும், பூமி எப்பொழுதும் சொல்லும். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான் இருக்குது. எல்லாமே அவர் சொல்படி தான் இருக்குது. அவர் மேலே ஆணையாக ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறார். நீ உன் மேலே மறந்து போயிடுவான்னு நினைக்காத, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இதோ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். சாட்சி, ஆண்டவருக்கு சாட்சி யாருன்னா வானம் பூமி தான் சாட்சிங்கிறாரு. மனுஷன் மாறி போயிடுவான், அது மாறாதது, தேவனுடைய கிரியை, அது அதெல்லாம் மாறாது. அதனால தான் ஆண்டவர் அதை சொல்கிறார். தனக்கு ஒரு சாட்சியாக சொல்லுறது ஒரு சொல்கிறார், அதை மறைக்க முடியாது மனுஷன். அதனால தான் அந்த 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 வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, நீ பற்றி உனக்கு நன்மை தான் செய்யணும், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ரெண்டுமே இருக்குது. சாபம் ஆண்டவர் கொடுக்குற போச்சு, அதனால் அதை நீ பின்பற்றாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறார். உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அதுதான் முக்கியமான அவசரம். நீ ஜீவனை அழியாமையை தெரிந்து கொண்டது. அழியாமைக்குள்ளே போகணும். நம்ம எங்கேருந்து வந்தோம், பூமியில் நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்தோம். ஆனால் நம்ம இருந்து வந்த இடம் எங்கே தெரியுமா, தேவனுக்குள்ளே இருந்தால் நம்ம ஒவ்வொரு மனுஷனும் வரோம். அவர் தாயின் கற்பத்தில் மனுஷனாக பிறக்கிறோம். ஆனால் ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா எல்லாமே ஆண்டவருக்குள்ளது. அவருக்குள்ளே இருந்தால் வந்துடும். திருப்பி நம்ம அவருக்குள்ளே ஒருத்தர் போயிடும். நம்ம அதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது, ஆனால் நம்ம எங்கே போகிறோன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம தேவனுக்குள்ளே இருந்தால் பூமியில் வந்திருக்கிறோம். நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போவேன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்கிறார். நாம் யாருக்குள்ளே இருந்தோம், உலகம் உண்டாக்கும் முன்னால கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பூமிக்குள்ளே வந்திருக்கிறோம். திருப்பி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே போயிடுவோம். அதுதான் அர்த்தம். நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போயின்னு அறிந்திருக்கிறேன், நீங்கள் அப்படி அறியலைன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தேவனுக்குள்ள பிள்ளைகள், தேவனுடைய பற்றி ஆராயிர பிள்ளைகள், தேவனுடைய வசனங்களை ஆராயிர பிள்ளைகள், நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். அதில் சந்தேகமே கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் நம்ம பிறந்து மாமிசம் ஆனோம். ஆனாலும் நம்ம இருந்த முன்னால் வந்த இடம் எங்கே, அங்கே சாத்தா நம்ம பல உபாயங்களே நம்மளை உபாயம் பண்ணி அவரை நம்ம ஆத்மா கெடுத்தவருக்கு பல உபாயங்களை பண்ணுவோம். ஆனால் தேவன் நம்ம ஆத்மாவை என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அவர் உயிர்ப்பிச்சு கிறிஸ்துவோடு நம்ம இருக்க ஆளுகை செய்வதற்காண்டி தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்குமா வைக்கிறேன், இன்று வானத்தையும் மேலும் பூமியை இன்று உனக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ அவளை ஜீவனை தெரிந்து கொண்டு, ஜீவனை தெரிந்து கொண்டுங்கிறார். ஜீவன் தான் முக்கியம்.
கர்த்தர் உன் பிதாக்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாகில். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அவரே உனக்கு தேவனும். நம்முடைய தேவன் யார்? இயேசுவானவர் தான் நம்முடைய தேவன். அதான் சொல்கிறார், அவரே உனக்கு ஜீவனும். அவர் தான் எல்லாமே, ஜீவனே அவர் தான், நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து. வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? அதனால் தான் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். கடைசி வரைக்கும் நம்மளை நடத்தி செல்வர் அவர். தீர்க்க ஆயுசு மாணவர் என்றான் என்றான்னா மோசே சொல்கிறான். ஆண்டவர் சொல்ல சொல்ல மோசே சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பால் அவனும் அங்கே போக முடியாது. ஆனால் யோர்தானுக்கு நண்பர்கள் இருக்கும்பொழுது எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. 30 அதிகாரம் முடிச்சிருக்கணும். 4 அதிகாரம் இருக்குது. ஜெபம் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுக்குள்ளே எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்கப்பா. பரத்திலிருந்து கட்டளையிடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. எங்களுக்காக நீர் சிலுவையிலே உடைய முழு ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருப்பா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென்.